டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2022 கேட்டது. கவனிங்க 4P + SR 9PSA அப்படின்னு சொல்லி நம்ம வேல்யூ கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட தொடரின் முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதினால் வரும் தொடரின் வலது பக்கத்திலிருந்து 14வது உறுப்பை காண்க. ஓகேங்களா, இந்த வேல்யூவில் மொத்தம் 22 வேல்யூ இருக்குது. 22 பாதி 11. ஃபஸ்ட்டு 11 வேல்யூ. ஓகேங்களா, 11 வேல்யூ ஸ்லிட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 11 வேல்யூ என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்படியே தலைகீழாக எழுதுங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் மார்க், அப்புறம் 3, அப்புறம் A, அப்புறம் ஆஸ்க், அப்புறம் P அப்படின்னு என்ன பண்ணுங்க அப்படின்னா தலைகீழாக எழுதிடுங்க. ஓகேங்களா, அடுத்து இருக்க 7C கிரேட்டர் தென் இந்த இருக்குது Z, அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்படியே வரிசை எழுதிட்டு வாங்க. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதினால் வரும் தொடரின் வலது பக்கத்திலிருந்து எது வலது பக்கம் எது இடது பக்கம், இது வலது பக்கம், இது என்னோட வலது கை. ஸோ வலது பக்கம், இது இடது பக்கம், இன்னொரு கை இருக்கு இல்லையா, இந்த சைடு இருக்கிறது இடது பக்கம். ஓகேங்களா, அப்போ எது வலது பக்கம், இது இடது பக்கம், இது வலது பக்கம். ஓகேங்களா, நேராக எழுதினீங்க அப்படின்னா நேராக எழுதுனா ஒரே வரிசை தான். ஒரே வரிசையாக எழுதணும்னா இது ஒரு வரிசையாக இருக்கு இல்லையா, அந்த ஒரு வரிசைனா இது இடது பக்கம், இது வலது பக்கம். ஓகேங்களா, ஸோ வலது பக்கத்துலேருந்து என்னங்க, வலது பக்கத்தில் என்ன கிடைக்கும், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14வது இருக்க உறுப்பு என்னது ப்ளஸ், இது ஆன்சர். ஓகேங்களா, தேங்க்யூ. 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர். அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பர்? ரொம்ப ஈஸி, நமக்கு இது தெரிஞ்சது தானே. PTWலாம் கேட்டாங்க அப்படின்னா P1 T1 = T2. ஓகேங்களா, இப்போ W சேர்த்தாங்கன்னா W வேலை, எப்படி வேலை இத்தனை வேலை செய்து முடிப்பாருன்னு கொடுத்துருப்பாங்க. வேலை அப்படிங்கிறப்போ W1 W2 அப்படின்னு சேர்த்து வரும், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ P1 P2ஓட P1 T1ஓட வேல்யூ தெரியுது. P2 T2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எத்தனை நாள் டே தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இத்தனை ஒரு பர்சன் 10%, 21 நாளில். ஓகேங்களா, 10%, 10 பேர் 21 நாளில் டே. ஓகேங்களா, அடுத்து 14 நாள் கொடுத்துட்டாங்க, டே என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ P1 T1 = P2 T2ங்கிறது ஃபார்முலா. இதில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 10 × 21 = P2ஓட வேல்யூ 14, T2ஓட வேல்யூ ஃபைன் பண்ணுங்கள். அப்போ T2 = இந்த சைடு 14 பெருக்கல் இருந்துச்சுன்னா வகுத்தலில் போகும். ஸோ வகுத்து அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா T2ஓட வேல்யூ 15. ஸோ 15 நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார்கள். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப்